யார் யாரு பின்னால் அசிங்கமா அடிச்சுக்கிட்டு? ஒண்ணும் இல்ல, சாரி. காத்தடிக்குது. ஒரு சரியா உன்ன மாதிரி ஆளுங்களுக்குன்னே வச்சிருக்கேன்டா கம்பஸ். பேத்துருவான். மச்சாத்தை ஏத்திக்கிட்டே போங்கயா. நாங்க இங்க பூச்சி விட விடவே திணறிக்கிட்டு இருக்கோம். எக்ஸ்ட்ரா ரெண்டு பஸ் விட்டு தொலை வேண்டியதானே? நானும் தான் உங்க கூட சேர்ந்து கூட்டத்துல முட்டி மோதிக்கிட்டு வர்றேன். இன்னும் பெருசா பேசிட்டு இருக்கீங்க. என்ன கேட்டா உன்ன கேட்காத வேற யாரையா கேட்டா காசு கொடுக்குறோம். ஏசி ரூம்ல உட்காந்துருக்கான் பாரு, அவனை போய் கேளு. இல்ல கோஷம் போடு, கொடி புடி, போராட்டம் நடந்து அதை விட்டு நம்ம எங்கிட்ட வந்து சட்டம் பேசுறீங்க. சட்டம் டிக்கெட். I have written about this problem to the editor of Hindu. இவர் என்ன சொல்றாரு? அதாவது இந்த பஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் அவர் ஹிந்து பேப்பர்ல தெளிவா எழுதிருக்காரோ. ஆமா, இது வரைக்கும் 100 பத்திரிகையில 1000 பேர் என்ன நடந்திருக்கு? எதுவுமே நடக்கல. ஜனங்களுக்கு நல்லது பண்ணுங்கிற எண்ணம் அரசியல்வாதிக்கு எங்கே இருக்கு? புதுசா ஊழல் பண்றது எப்படி, சொத்து சேர்க்கறது எப்படி, கேட்ட சொத்தை எப்படி பாதுகாக்கிறது, இதுக்கே அவங்க நேரம் சரியா இருக்கு. டப்பா ஒரு சென்ட்ரல் கொடுப்பா. நிறுத்தியா டிராவல் பண்ணும்போது அவனுக்கு பிரச்சனை வரும்போது தான் சமுதாய உணர்ச்சி பொத்துக்கிட்டு வருது. பஸ் ரயிலை விட்டு இறங்கின பிறகு அவன் வேலையை பார்த்து போயிடுறீங்க. பெருசா பேச வந்துட்டீங்க. நிறுத்துங்கய்யா. எல்லாத்துக்கும் அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்ல தெரியுதே தவிர சட்டுன்னு ஒரு முடிவு பண்ணி களத்துல இருக்கு யாரியா இருக்கா? யோ, இந்த நாடு பூவ மாதிரி ஊழல்ல நாரி கிடக்குது. இங்க அதை அள்ளி வீச எவன்யா இருக்கான்? நீ வருவியா? நீ வருவியா? நீ வருவியா? யோ, உங்க மாதிரி பேசுறவன் எவனுமே செய்ய மாட்டாயா. செய்யறவன் எவனுமே பேச மாட்டாயா. குழம்பாம வாய முட்டு வாங்க. அரசு ஓட்டினால் நஷ்டமா? அரசு ஓட்டினால் நஷ்டமா? அரசு ஏமா இப்படி தலையில வர அங்கே நில்லு. என்ன இந்த கும்பல வேற இப்ப யாராவது வாங்கி அவங்க உண்டியல போட்றீங்களே. ப்ளீஸ் இத அவங்க உண்டியல போட்றீங்களே.